அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். பங்குனி மாதம் 28ஆம் தேதி சனிக்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உட்பகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பதிவு தொடர்ந்து ஒரு 5-6 நாளா பதிவு இல்ல. கலை ரசிகர்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பங்குனி மாசம் கடைசி ஆயிடுச்சு. அது இல்லாம எலெக்ஷன் டைம்ன்றதுனால நாடகங்கள்லாம் இந்த பங்குனியில கொஞ்சம் குறைவா இருக்கு. சித்திரை 1ஆம் தேதியில இருந்து தொடர்ந்து நாடகம் இருக்கும், பதிவு போடுறேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமைன்றதுனால ஓரளவுக்கு திருவிழா நாடகமும் இருக்கு, காரிய கூத்தும் இருக்கு. அதனால ஒரு 10 டீம்காச்சும் நாடகம் இருக்கு, அதை சொல்லலாம். நம்ம கலை ரசிகர்கள் எல்லாம் இந்த சனி ஞாயிறு லீவ்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க நாடகம் பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பதிவு என்னுடைய அன்பு உள்ளம் கொண்ட கலை ரசிகர்களுக்காக இன்றைய பதிவு. ஆரணி தனுஷ் நாடக மன்றம், தேசூர் அடுத்த தொண்டூர்ல நாடகம். ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், செய்யாறு பெருங்கட்டூர் அடுத்த திருப்பனமூர்ல நாடகம். ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், போலூர் அடுத்த குன்னத்தூர் நிறைய லைன்ல இருக்கு. இது வந்து போலூர் பக்கத்துல இருக்கிற குன்னத்தூர்ல நாடகம். ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், காட்பாடி கரசமங்கலம் அடுத்த எட்டிக்குப்பத்துல நாடகம். பாஞ்சாலியம்மன் கட்டைக்கூத்து, ஆரணி அடுத்த சேவூர்ல நாடகம். ஆரணி ஸ்ரீ பத்மா நாடக மன்றம், ஆரணி டு திருமணி அடுத்த ஆகாரத்துல நாடகம். மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், பெருங்கட்டூர் அடுத்த மேல் கஞ்சாங்குழியில நாடகம். கட்டியாமந்தல் இனியா நாடக மன்றம், தேசூர் அடுத்த திருமால்பாடி. ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றம், காஞ்சிபுரம் அடுத்த தூசி மாமண்டூர். ஆரணி பூவரசன் நாடக மன்றம், வெம்பாக்கம் அடுத்த நம்மண்டி. ஆரணி ஜெயலட்சுமி நாடக மன்றம், செய்யாறு அடுத்த கீழ் நேத்தப்பாக்கம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், போலூர் அடுத்த வெண்மணி. ஆரணி மனோ நாடக மன்றம், திருவலம் அடுத்த குப்பத்தான் மோட்டூர். வெயில்லாம் அதிகமாயிட்டே இருக்கு, அதனால நாடக கலை ரசிகர்கள் எல்லாரும் நம்மளுடைய பதிவு பார்க்கக்கூடிய நல்லுள்ளம் கொண்ட அனைவரும் கொஞ்சம் தண்ணி எல்லாம் அதிகமா குடிங்க. வெயில்ல நிறைய இந்த நல்ல உச்சி வெயில் டைம்ல ரொம்ப வெளியில போகாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்க குழந்தைங்களெல்லாம் இந்த வெயில்ல வெளியே கூட்டு போகாதீங்க. நிறைய தண்ணி குடிங்க. தர்பூசணி சாப்பிடுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், நீங்களும் சாப்பிடுங்க. எனக்கு தர்பூசணினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சாப்பாடே சாப்பிடாம தர்பூசணியே எப்ப பார்த்தாலும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னா கூட அது சாப்பிட்டுட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஏன்னா அந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. விலையும் ஓரளவுக்கு பரவாயில்ல, நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. அதனால குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பழக்கப்படுத்துங்க. தர்பூசணி இந்த வெயில்னால ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, வாங்கி கொடுங்க. ஆரணி நந்தினி நாடக மன்றம், வெள்ளிமேடுபேட்டை அடுத்த கோணலூர்ல நாடகம். அத்திமூர் ஞான ஒளி கட்டைக்கூத்து, கண்ணமங்கலம் அடுத்த கீழ்வல்லம். வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், திருக்கழுக்குன்றம் அடுத்த மானாமதி. சரஸ்வதி கட்டைக்கூத்து, சேட்பட் அடுத்த கிழக்கு மேடு. இன்று இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. இன்னைக்கு பதிவு போட்டேன், நாளைக்கு ஞாயிறு திங்கள் 2 நாள் பதிவு வராது. இதோட செவ்வாய்க்கிழமை வருடப்பிறப்பு சித்திரை 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு தொடர்ந்து பதிவு வரும். அதனால பதிவு இல்லையா அப்படின்னு சொல்லி கஷ்டப்படாதீங்க. நாடகங்கள்லாம் இல்ல, ரொம்ப குறைவா இருக்கு. அதனால சித்திரை 1ஆம் தேதியில இருந்து என்னுடைய கலை ரசிகர்கள், என்னுடைய சகோதரர்கள் உங்க எல்லாருக்காகவும் சீக்கிரமா பதிவு போட்டுடுறேன். என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடக கலை. நன்றி, வணக்கம்.